ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே விஜய். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டீமாக சேர்ந்து ஒரு லாங் ட்ராவல், ஒரு ரோட் ட்ரிப் போனோம். எங்கே போனோம் என்னன்றதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் 1 வீக்காக ரோமாவுக்கு சரியான காய்ச்சல், அதனால் பெருசாக நம்ம எதுவுமே என்கேஜ் பண்ண முடியல. அவளுக்கு சரியானோடனே நம்ம ட்ரிப் போயிட்டோம். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, ரோமா வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இல்லையான்றதான் இன்றைக்கான வீடியோ. அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன சிக்கலும் நடந்துச்சு, அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஹோலி டைமோட வந்து மேட்ச் பண்ணி சரச சீக்கிரம் எந்திரிச்சிருக்கான். நான் எந்திரிச்சது மட்டும் இல்லாம குளிச்சு ரெடியா கிளம்பியிருக்கேன். குட்டி கோழி ஆர்வ கோளாறு என் மூத்த மருமக தூக்க காலத்துல தட்ட மகள் எந்திரிச்சிச்சு பாருங்க குட்டி. நான் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன். இப்போ வந்து நான் வந்து மாடி வீட்டுக்கு போய் சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறேன். இங்கே எங்கள் மதுரையில் வந்து கட்டு சாதம்லாம் ரெடி. கட்டு சாதம் மீன்ஸ் தக்காளி சோறு, புளி சாதம், லெமன் சாதம் என்னென்னமோ செய்ய போகிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் 5 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னே சொல்லாமல். ஆமாம், அதை வேற சொல்ல பார்த்துட்டேன். புளியாஞ்சோலை போகிறோம். புளியாஞ்சோலை இப்போ போகிறோம். இது பிரசித்தியாக்கும் சரசுக்கு இந்த மாதிரி போகிறது ரொம்ப பிடிக்கும். இதோட என்ன ஹைலைட்னா, நாங்கள் மட்டும் போகல, ஒரு 5 ஃபேமிலி சேர்ந்து போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 5 ஃபேமிலிஸ்ல 5. சரி கிளம்புங்க, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன். நானும் பர்வேஷ் பிரதரும் சிக்கன் வாங்க வந்துட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாமே மேலே சமைச்சிட்டு இருக்காங்க. 2 கிலோவாக செய்ய போகிறோம். ஒரு இப்போ தான் வந்து புதுசாக வீடியோவில் வர்றாரு, அதனால் அப்படி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. போக போக பழகிடுவார். ஆல்ரெடி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போனதே இல்லையா? இதான் ஃபஸ்ட் டைமா? நானும் இதான் ஃபஸ்ட் டைம். வீட்டில் இருக்கங்க சரஸும் ஃபஸ்ட் டைம், இவங்க ஒய்ஃபும் ஃபஸ்ட் டைம், எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான். ஒரு 4 பேர் தான் வந்து ஆல்ரெடி போயிருக்காங்க. அதில் வர பயப்படுத்துகிறாங்க, பாதைகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து நாங்கள் சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து எப்போ செய்கிற அந்த நாட்டுக்கோழி மசாலா வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து நறுக்கி கொடுத்துட்டாங்க. இதுமாதிரி அந்த கறியை கழுவி நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறது தான், கிரேவியை தாளிக்கிறது தான், அதான் வேலை. ஆமாம், இது வந்து மேல் கிச்சனில் நடந்துட்டுருக்கு, அப்பர் கிச்சன். மேல் கிச்சனில் ஃபீமேல் கிச்சன். ஆமாம், சீக்கிரம் செய்யுங்க. எவ்வளோ நான் உங்கள் குக்கிங் டைம்? அவ்வளோதான். இதை அரைச்சிட்டா தாளிக்கிறது, இதை கழுவிக்கணும், அவ்வளோதான். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மும்மரமாக வந்து புளிக்காய்ச்சலை வச்சு புளிசோறு கிளறிட்டு இருக்காங்க. ட்ரிப்பெல்லாம் போகிறப்ப ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு என்ஜாய்மெண்ட்னா, ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப சாதம் வீட்டில் செஞ்சு கட்டிட்டு போகிறதே ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு. காலையில் 6 மணிலேருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. புளி சாதம், தக்காளி சாதம், ஒயிட் ரைஸு, அப்புறம் மெனு நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுற ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. ரோமா ரெடி ஆகிட்டியா? காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சா? எங்கே கிளம்பிட்ட? ஃபால்ஸுக்கா? ஹாப்பியாக இருக்கியா? என்னென்ன செஞ்சுருக்கோம்? ஸ்விம் பண்ணுவியா? என்னென்ன செஞ்சுருக்கோம் சொல்லு. புளி சாதம், ஒயிட் ரைஸு, சிக்கன் மேலே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, பேக் பண்ணுங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, கெட்டு போயிடும். வாங்கின தூக்கு சட்டிக்கு வேலை வந்துருச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி பிரசித்தியா டப்புன்னு எல்லாத்தையும் கட்டி ரெடியாக வச்சுருக்கா. சரஸோட சிக்கன் வந்தால் கிளம்பி போய்கினே இருக்கலாம். மற்ற எல்லாம் ரெடி. உங்கள் அம்மா மட்டும்தான் ரெடி ஆகணும். அதோட தட்டு இல்லை, சாப்பாடோட தட்டு. கீழே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சரசு மட்டும் சிக்கனை முடித்தா வேலையை முடிஞ்சுது. சிக்கன் வந்து நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்குது. கதன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. 3 குக்கரில் சிக்கனை வேக வச்சு இதுக்குள்ளே இறக்கணும். இப்போ தனித்தனியாக வேக போட்டுட்டோம். ஈஸியான வேலையாக போச்சு. ஆவி பறக்குது. மசாலா ஸ்மெல் அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க போட்டால் தானே மசாலா இறங்கினா போதுமா? ஆமாம், இதெல்லாம் சேர்ந்தா போதுமா? சேர்ந்துருமா? சேர்ந்துதான் ஆகணும். இந்த குட்டி பையன் வந்து கியூட் பையன். இவனை வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமாம், இப்போ பாரு கண்ணு ஸ்கேரி பண்ணு. ஸ்கேரி லவ் பண்ற மூட்ல இல்லங்க. கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கான். ஸோ எல்லாம் கிளம்பி குஷியா இருக்கேன். ஹாப்பி. எங்க போற சொல்லு.
எங்க போற சொல்லிட்டு போ. எங்க போற கார்ல? பார்க்க போறியா? ஸ்விம்மிங் பூல். சோ குட்டீஸ் எல்லாம் இந்த கார்ல போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இந்த பையன் மடியில வந்து உட்கார்ந்திருக்கான். ரோமா ஹாய். ரோமா ஹாய் சொல்லு. ரைட் ஹேண்ட்ல சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் அப்னோ. ஸோ இன்னைக்கு வந்து செம ஃபன் பண்ண போகிறோம். செமையாக வந்து ஒரு வைப்பில் செட் ஆகிட்டோம். 8-9 மணிக்கு கிளம்பலாம்னா பட் 10 ஆச்சு. எனிவேஸ் வெரி ஹாப்பி. செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். 8 மணிக்கு கிளம்பலாம்னா 9 மணி. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. டாடா. என்ன சாப்பிட்ற? பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? மசாலா வச்சு சாப்பிடு. ஆலியா சாப்பிட்ருவியா? குட் கேர்ள் தானே. சாப்பிட்டேனா தான் உனக்கு ஆப்பச்சா பாட்டு போடுவோம் மாமா. ஓகே. என்னது? ஆந்தி வேலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையில் அவங்க சிக்கன் செஞ்சு சாப்பாடு செய்யறதுக்கு லேட் ஆயிரும். மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு நேற்று டிஸ்கஷன் அப்படியே பிளான் பண்ணிட்டோம். அந்த பிளான் படி தில்லை நகர் பார்வதி பவனில் சூப்பராக ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். குழந்தைங்களாம் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா துறையூர் வழியாகவும் போகலாம். அப்படின்னா நம்ம இப்போ போகிறது குளித்தலை முசிறி. அங்கே போயிட்டு நம்ம இன்னொரு நண்பர் இருக்கார், அவரையும் அவங்க ஃபேமிலியும் பிக்கப் பண்ணிட்டு ஓவராலாக கிளம்ப போகிறோம். இதுதான் பிளான். ஒரு 15 மினிட்ஸில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காரை. 3 வண்டி இங்கே நிற்கிது ஒரு பக்கம். என்ன ஆச்சுன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை. இந்த கார் கிண்டர் கார்டன், மினி கிண்டர் கார்டன். எல்லா கிட்ஸும் நம்ம கார்ல தான் இருக்குதுங்க. எல்லாத்தையும் வந்து பாத்துக்க போறது தலைவரும் செயலாளரும். ஆமா 2 பேரும் தான் பாத்துக்க போறோம். ஆனா எல்லா குழந்தைங்களும் சமத்து குழந்தைங்க. அதுங்க பாட்டு உட்காந்து வருதுங்க. ஒரு தொந்தரவும் கிடையாது. மம்மி கூட வரியா நீ? மம்மி கூட வா. செம்ம கிளைமேட்டா இருக்கு. இப்போ போய் அங்க பாருங்க. மறக்காம இந்த ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள புதுசா ஆகலாம் அப்படிதான் இருப்பாங்க. போக போக பழகிக்குவாங்க. என்னது கேமராக்கு ஒரு மாதிரி சையா இருக்கும்ல. போக ஜாலியா இருக்கு. ஆமா எடுத்த போட்டோ கட்டு இருங்க. போதும். பயங்கரமா இங்க வந்ததே 1 மணி ஆயிடுச்சு. காலையில இருந்து சோத்த கட்டி ரோட்ல நின்னு போட்டோ எடுத்துருக்காங்க. போட்டோ ஷூட்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா நல்லா சீனிக்கா இருக்கு இடம். ஜன்னலை திறந்துட்டு வாங்க. ஜன்னலை திறந்துட்டு வாங்க. மழை தூர ஆரம்பிச்சிருச்சே. மழை தூருது. ஸ்ரீமதி மழை தூர்கிறது. ஹாய் ஹாய். இவங்க எங்க நெய்பர் திவ்யா. ஹாய் ஹாய். மழை தூர்த்து ஜாலி. ஸ்ரீமதி இதுக்கு தான் வேண்டிட்டு இருந்தாங்க. கருமேகம் சூழ மழை பெய்கிறது. வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இறங்கினோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாரி தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் லொகேஷன் மாசா இருக்கு. எங்க அம்மா வந்து இன்னைக்கு கூட்டம் அள்ளுது. நாங்க வந்து பாட்டு எடுக்க போறோம். என்ன பாட்டு எடுக்க போறீங்க? மேகம் தகச்சிக்கு தகச்சி. அதா அடடா மலரா கூட எடுக்கலாம். இதான் எங்க அம்மா சொன்னாங்க. என்னது? இல்ல நான் சொன்னேன். நான் தான் அடடா பிளானே வச்சிருந்தேன். நான் சொன்னேன் அப்புறமா மழை பெஞ்சதா நல்லா இருக்கும். ஃபால்ஸ் அடடா மழை தான் வேணான்ட்டு. இறங்குறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப மழை சரிவகால இருக்கிறது. எங்க அம்மாவுக்கு கால் வலி அதிகமா இருக்க காரணத்தால் நடு பாதையிலே விட்டு தள்ளி கொண்டு போய்கிறோம். எங்க அம்மாவை தனியா விட்டு போறதுக்கு ஒரு பதட்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து எங்க அம்மா தனியாலாம் எங்க விடுறோம். அப்புறம் நான் இங்க பிள்ளைங்களை வச்சுங்க எந்துக்கிறேன். பார்த்துட்டு வந்துடலாம். ட்ரையல் ஃபர்ஸ்ட் தங்கச்சி இறக்கி விட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல பொசிஷனை பார்த்து அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சாச்சு. எங்க அம்மா குடிக்க மாட்டாங்க வீசிங்கனால. பயத்துல ஓரமா உட்காரன்னு உட்காந்துருக்காங்க. பப்பீத்த நீங்க இறங்குங்க தண்ணியில. பக்கத்துல பார்க் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் இன்டீரியரா நடந்து வந்திருக்கோம். இது நல்ல கிரவுடா நல்ல ஃப்ளோவா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இது அதோட நல்லா இருக்கு. இங்க வந்து இவ்வளோ கும்பல்ல இருக்கும். பரவாயில்ல. அதை கும்பலோட கும்பலா குச்சாதான் நல்லா இருக்கும். இங்க நம்ம ஃபாலோஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் சரி இறங்குங்க இறங்குங்க. நான் ஆசையாக தாய்லாண்டில் வாங்கின அந்த செல்ஃபோன் கவர் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா மறந்துட்டு வந்தாங்க. தண்ணிக்குள்ளேயே ஜாலியாக எடுத்துருக்கலாம் வீடியோ. சரி போங்க. ஆரிஷ் வந்து செம்ம குஷி ஆகிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கான். அங்கே பாருங்க. ஆரிஷ் ஜாலியா ஸ்மைல் லவ் காட்டு. எவ்வளோ குஷி ஆகிட்டான். சரஸ் எப்படி இருக்கு? ஜிலி ஜிலி.
பார்த்து 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 போ. ரோமா கையில் வச்சுக்கோ. அம்மோ இங்க பாரு, கீழே இறக்கி பிடிச்சிக்கோ. ஆலியா ஆலியா அவளை பிடிச்சிக்கிடி. அவன் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இறங்கிட போறா. ஏய் அவளை பிடிடி. ஃபால்ஸ் மாதிரி இல்லை, ஆக்சுவலா ஒரு ரன்னிங் ஃபால்ஸ் தான். பார்க்க சூப்பரா இருக்கு. ரோமா குளிக்கலையா? ஏன்? ரோமாவுக்கு குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதோட பயமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ஓரமா எல்லாம் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஹாப்பியா இருந்தியா? போதுமா? சாப்பிடலாமா? வீட்டுக்கு போகலாமா? எல்லாத்துக்கும் இப்படி மண்டையாட்டம் என்ன பண்ணுறது? நான் குளிக்கணும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். பட் குளிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. குழந்தைங்களை மேய்க்கிறது பார்க்கறதுன்ற மாதிரி டியூட்டிஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ரோமா வெளில வந்தோடனே நான் உள்ளே போக முடியல. மணி 3:15. பட் வந்து அவங்க 5 மணி வரையும் குளிப்பாங்களாம். அது வரையும் பசிக்காதாமா. எனக்கு பசிக்குது, பர்வேஸ் பிரதருக்கு பசிக்குது, ஆலியாவுக்கு பசிக்குது. ஆனால் அவங்களாம் வரமாட்டேன்றாங்க. மும்மரமாக வர்றது வரோம் இன்னும் 1.5 மணி நேரம் உள்ளே இருப்பேன்றாங்க. எங்கள் அம்மா வேறு பசிக்குதுன்னு இருக்காங்க. போய் பார்ப்போம். சூப்பராக குளித்து அங்கே சாப்பிட இடமில்லாதனால் பக்கத்தில் நண்பரின் வீட்டுக்கு வந்து விட்டோம். நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் நேற்றே சொல்லியிருந்தாருன்னா நேற்றே கிளம்பி வந்து ஜாலியாக தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமையாக. அதனாலதான் சொல்லல. அவர் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமான்னு சொன்னாரா. நீங்க பார்த்துட்டீங்க, இனிமேல் எப்போ வேணா சொல்லுங்கன்றாரு. இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம். இப்போ வந்து எங்கள் அம்மா அப்புறம் சரசு சிஸ்டர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடு ஆவலாக கிளம்பி. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நான் செஞ்சது. இந்த தட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக பார்க்காதீங்க. தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் சாப்பாடு, ரசம், எட்டு எல்லாம் பண்ணாங்க. மம்மி வந்து தக்காளி சாதம், புளி சாதம் வந்து மம்மி அங்கே எங்கள் வீட்டில் இருந்தது. சிக்கன் எக்குலாம் நாங்கள் பண்ணோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா டயர்டாக இருந்துச்சு. சரியான ட்ரிப்பு. ஒரு அன்பிளான் ப்ராப்பரான இல்லாத ஒரு ட்ரிப்பே சூப்பராக அமைஞ்சிருச்சு. அதான் சாப்பிட்டு முடிச்சு மொட்டை மாடிக்கு வந்தால் சூப்பரான ஒரு லேக் வியூ. அங்கே பாருங்கள், கிளைமேட்டுக்கு அதுக்கு செம்ம ப்ரீஸியாக இருக்குது. இங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டுக்கலாம். ஜாலியாக ஒரு சேர் போட்டு உட்காந்தா நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகும். சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனு. மொட்டை மாடியில் பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க. டம் செராட்ஸு கேம்ஸுன்னு. ரோமா சுத்தாத தக்ஷி உட்காந்து வச்சு விளாடுக்குன்னு. ஜாலியாக இருக்கா? எல்லாம் ஃபில் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த சரசு சும்மா இல்லாமல் தம் செராட்ஸ்ன்னு எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. உட்காந்து கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா? உரியடி இவர் தான். இந்த ரோமாக்கே வந்து ஒரு 4 நாளாக சளி காய்ச்சலுங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போனோம். தேவையில்லாமல் இந்த ட்ரிப்பிலெல்லாம் கூட்டிகிட்டே போயிருந்துக்க வேண்டாம். பட் லக்கிலி வந்து திரும்பி ஃபீவர்லாம் வரல. 2 நாள் இளநீ தொடர்ந்து குடித்தா. அதுதான் வந்து அவளுக்கு இப்படி வந்து டக்குன்னு ஃபீவர் வந்துருச்சு போல். அது சில பேருக்கு சேராதுங்களாம். சரி, இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பெரிய பிள்ளையானோடனே இளநீலாம் கொடுத்துக்கலாம். சளி மருந்து கொடுத்து நெப்ளைசரும் வச்சாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அவங்க ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஃபால்ஸில் குளிச்சதெல்லாம் மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இதை பார்க்குறப்ப எனக்கு குற்றாலம் ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. குற்றாலமும் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தினைக்கு அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஜூன் ஜூலையில் ஏதோ ஒரு டைம் பிளான் பண்ணி குற்றாலம் ஒரு 1 வீக் போய் நல்லா என்ஜாய் பண்ணணுன்றது தான் அடுத்த பக்கெட் லிஸ்ட். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸு, டான்ஸ் கண்டென்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். இன்றைக்கி வந்து வழக்கம் போல் மாதம் போகிற திருச்செந்தூர் ட்ரிப் மந்த் எண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு காலைல முருகனை பார்த்துட்டு திருப்பி பிரசித்தியாவுக்கு வந்து டான்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். குட் நைட்.